எங்க வீட்டுல கார் இருக்கு, நான் சொந்த வீடு வச்சிருக்கேன், அதே போல திருமணம் ஆகிற இடத்துலயும் கார் இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், இந்த மாதிரி பல எதிர்பார்ப்புகள் இருக்கு. ரைட் இருக்கு. இப்ப 2.5 வருஷமா நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சொல்ற மாப்பிள்ளை எல்லாம் அது வேணாம்னு சொல்லுது. பேரண்ட்ஸ் ஓகே பண்ணா கூட அது வேணாம்னு சொல்லுது. நாங்க ஆதார் கார்டு இல்லாம ரெஜிஸ்டர் பண்ண மாட்டோம். 2வது நல்ல அறிவோட இருக்காங்க. அது நமக்கு ரொம்ப பெருமையான சமாச்சாரம். 10 நாளைக்குள்ள ஏதாவது பொண்ணு கிடைக்குமா, என்னுடைய டிமாண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது ப்ரெஷர் ஏதாவது போடுறாங்களா? எல்லாரும் சூர்யா மாதிரியே பொண்ணு கேட்டா நாங்க, பையன் கேட்டா நாங்க எப்படிதான் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த ப்ரொஃபைலே எல்லாரும் கேட்டா நாங்க எங்க தான் போறது? ஒரே ப்ரொஃபைல இத்தனை பொண்ணுங்க வந்து கேக்குறீங்க, இல்ல ஒரே ப்ரொஃபைல இத்தனை ஆண்கள் வந்து கேக்குறீங்களே அப்படின்ற மாதிரி ப்ரொஃபைல்னா எது சார்? ஒரு வெயிட் குறைக்கணுமா, வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம், அவங்களே பேச வைப்போம், ஒருத்தர் பேச வைப்போம். இல்ல ஒரு கலர் கம்மியா இருக்குது, அதெல்லாம் நம்ம சின்ன மேட்டர், இதுல ஏன் பெருசு பண்றீங்க அப்படின்னு பொண்ணுகிட்டையும் சொல்லுவோம், இல்ல பையன்கிட்டையும் சொல்லுவோம். என் பையனுக்கு கர்லிங் ஹேர் உள்ள பொண்ணு தான் வேணும், வேற போட்டோவே அனுப்பாதீங்கன்னு கேக்குறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ மேட்ரிமோனியல் சைட்டுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வரக்கூடியவர் கூட மேட்ரிமோனியல் சைட்ல இருக்கக்கூடிய நீங்க எவ்வளவு தூரம் பயணிப்பீங்க? அவருக்கு ஒரு பொண்ணா இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு மாப்பிள்ளை அமையற வரைக்கும் உங்க பொறுப்பா, இல்ல எது வரைக்கும் உங்களுடைய பொறுப்பு அப்படின்றது இருக்கு? அவங்களுக்கு திருமணம் நடக்கிற வரைக்கும் கூட நாங்க டிரைவ் பண்ணிட்டு இருப்போம். ஓகே. அப்படி இருக்கும்போது ஊடையிலே வந்து ஏதாச்சும் பிரச்சனை வருது. இப்போ அவங்களுக்கு ஒரு வரன் வருது, ஆனா அந்த வரன் எல்லாம் அமைஞ்சு நீங்க அவங்க பேசலாம் ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் ஏதோ ப்ராப்ளம் வருது. கிளைண்ட்ஸ்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க சார்? நாங்க வெளிப்படையா கேட்போம். அது பெண் வீட்டாரோ இல்ல மணமகன் வீட்டாரோ 2 பேர்த்தையும் வெளிப்படையா கேட்டு நாங்களே அதை பேசி முடிஞ்ச வரைக்கும் தீர்த்து கொடுப்போம். இப்போ பெரும்பாலும் வந்து ஒரு மேட்ரிமோனியல் சைடை நாடுறது திருமணம் பண்ணிக்க போட அந்த பிரைடோ குரூமோ நாடுறாங்களா, இல்ல பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட பொண்ணோ இல்ல பையன் ப்ரொஃபைல வந்து போடுறது பேரண்ட்ஸ் போடுறாங்களா, இல்லைன்னா அந்த யார் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களோ அவங்களே நாடுறாங்களா சார்? மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் தான். ஓகே. ஒரு பிரைட் வீட்லயோ ஆர் குரூம் வீட்ல 99% பேரண்ட்ஸ் தான் பண்றாங்க. 1% தான் பேரண்ட்ஸ் இல்லாதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் அது மாதிரி டைரக்டா வர்றாங்க. அவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் கார்டியன் இருப்பாங்க, அவங்க வராங்க. ஓகே சார். இப்போ சில பேர் வந்து கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வரன் பார்த்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணணும்னு வரதுக்கு வந்து மேக்சிமம் வந்து இந்த சமுதாயத்தை வந்து இது வைக்கிறாங்க இல்லையா, அதுல வந்து கேஸ்ட் நோ பார் அப்படின்னு போட்டுருவாங்க. போட்டதுக்கு அப்புறம் வந்து ஏதாவது அலைன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எதுவும் பிரச்சனைகள்லாம் வருதா, அதை பத்தி சொல்லுங்க. பெரும்பாலும் இப்பெல்லாம் யாரு கேஸ்ட் எல்லாம் பாக்குறதுங்க, அதெல்லாம் பழைய காலம். இப்பெல்லாம் பெரும்பாலும் கேஸ்ட் நோ பார் தாங்க வருது. இல்ல எதா இருந்தாலும் முன்னாடியே தெரிஞ்சிருங்க. சில பேருக்கு வந்து உண்மையிலேயே அந்த அவங்க கேஸ்ட் நோ பார் சொல்லி இருந்தாலும் சில பிரிவினைகள் இருக்கும் இல்லையா, அதுல வந்து இது அந்த மோலியாரு, செங்குத மோலியாரு, அல்லது வந்து அகமுடி மோலி, இப்படி எல்லாம் பல பிரிவினைகள் இருக்கும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒருவேளை மனசு பிடிக்கலாம், சார் வேற ஏதாவது பார்க்கலாம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. இப்பெல்லாம் வந்து கேஸ்ட் நோ பார் தான் இருக்கு. ஓகே சார். இப்போ இங்கேயும் வந்து ஒருத்தவங்க வந்து 2 பேரும் திருமணம் செய்ய போறாங்க அப்படின்னு அலைன்ஸ் ஃபார்ம் ஆன பிறகு டேட் தான் பண்ணி தான் எல்லாருமே பேசிட்டு தான் அப்புறம் கல்யாணம் பண்றாங்க. பேசுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து யாரும் கல்யாணம் பண்றாங்களா, இல்ல யூஸ்வலா ட்ரெடிஷ்னலா பண்ற மாதிரி பார்த்தாச்சு, அப்பா அம்மா வர்றதுனால பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே மேரேஜ்க்கு மூவ் பண்ணிடுறாங்களா, இல்ல நானும் பொண்ணும் பையனும் பேசணும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் அதிகரிச்சிருக்கா? பொண்ணும் பையனும் பேசாம என் அனுபவத்துல ஒரு கல்யாணம் இது வரைக்கும் நடந்தது இல்ல. என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறாங்க சார், என்ன எதிர்பார்க்கறாங்க? எதிர்பார்ப்புன்னா இப்ப 2 பக்கமும் படிப்பு அதிகம் வந்தாச்சு, எக்கனாமி டெவலப்மெண்ட் வந்துருச்சு, அதனால வந்து எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா. இப்ப எங்க வீட்டுல கார் இருக்கு, நான் சொந்த வீடு வச்சிருக்கேன், அதே போல திருமணம் ஆகிற இடத்துலயும் கார் இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், இந்த மாதிரி பல எதிர்பார்ப்புகள் இருக்கு. பெண்கள் நிறைய எதிர்பார்க்கறாங்களா, இல்ல ஆண்கள் வந்து நிறைய எதிர்பார்க்கறாங்களா? 2 சைடு இருக்குமா. ஓகே. எந்த எதிர்பார்ப்பு வந்து இப்போ முன்னாடி விட இப்ப மாறி இருக்கு? பெண்கள் தரப்புல வந்து எப்படி எதிர்பார்க்கறாங்க, அத பத்தி சொல்லுங்க சார். பரம்பரை சொத்தை வந்து இப்ப பெரும்பாலும் எதிர்பார்க்கறது குறைஞ்சிருச்சு. ஓகே. அவங்க இண்டிவிஜுவலா நிறைய சம்பாதிக்கிறாங்க. இப்போ உதாரணமா வந்து ஒரு பெண்மணி 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குதுன்னா அது குறைவில்லாத மாப்பிள்ளை வேணும்னு நினைக்கிறாங்க. அதே போல ஒரு ஆண்மகன் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குதுன்னா அட்லீஸ்ட் மனைவியா வர 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. அது ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. பரம்பரை சொத்து அதெல்லாம் வந்து எதிர்பார்க்கறது இருக்கு, அதெல்லாம் பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு. பழைய காலத்துல இருந்தது, இப்ப அதெல்லாம் பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு. சில பேர் பிசினஸ் பர்சனாலிட்டிஸா இருப்பாங்க சார். சில பேர் வந்து யூஜி தான் படிச்சிருப்பாங்க, இல்ல காலேஜே போகாமே வந்து அப்பாவோட பிசினஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா தானே வந்து ஒரு பிசினஸ் வந்து உருவாக்கி நல்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி வரன் அமையுது, அதெல்லாம் பெண்கள் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? ஒரு சில பெண்கள் வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவெடுத்து அவர் மாப்பிள்ளை நல்ல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, அதனால வந்து நான் என்ன கூட வேலையை ரிசைன் பண்ணிட்டு அவர் பிசினஸோட ஹெல்ப்பா போறதுன்னு 2 பேர் பேசுறாங்க. அந்த மாதிரி பேசி மனசு ஒத்து வந்து கல்யாணம் நடந்தது இருக்கு. இப்போ பேரண்ட்ஸ் ஒரு விஷயமான எதிர்பார்ப்புகள் வைக்கிறாங்க. பேரண்ட்ஸ் வந்து எங்களுக்கு இப்படி எல்லாம் மாப்பிள்ளை வேணும், இல்ல எனக்கு இப்படி எல்லாம் பொண்ணு இருக்கணும், அந்த பொண்ணு வந்து இதை படிச்சிருக்கணும், இல்ல படிக்க கூடாது, ஒரே ஜாதக பொருத்தம் இருக்கணும், இப்படி பேரண்ட்ஸ் வந்து இந்த விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. ஆனா கல்யாணம் பண்ண போற பெண்ணோ இல்ல அந்த
நானும் வந்து எதிர்பார்ப்புகள் வித்தியாசமா இருக்கா இல்ல ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கா சார்? பெரும்பாலும் சில இடத்துல பேரண்ட்ஸுக்கும் அந்த பிரைட் குரூமுக்கும் ஒத்து போகுது, சில ஃபேமிலிஸ் எல்லாம் ஒத்து போக மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒத்து போகாத இடத்துல திருமணம் லேட் ஆயிட்டு போகுது. எவ்வளவு லேட்ல? உதாரணமா எங்க கிட்ட ஒரு பிரைட் இருக்கு, இப்ப 2.5 வருஷமா நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சொல்ற மாப்பிள்ளை எல்லாம் அது வேணாம்னு சொல்லுது, பேரண்ட்ஸ் ஓகே பண்ணா கூட அது வேணாம்னு சொல்லுது. அவங்களுக்கு ஒரே பொண்ணு, அது என்ன எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறாங்க? அப்படி 2.5 வருஷம் வந்து எங்களால புரிஞ்சுக்கவே முடியல. பலவிதமான எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு சொல்ல முடியும் நானு. அவருடைய ஃபேஸ் சரியில்லைன்னு சொல்றது இருக்கு, படிப்பு கம்மின்னு சொல்றது இருக்கு, ஏஜ் ரொம்ப டிஃபரெண்ட்னு சொல்றது இருக்கு, பல காரணங்கள் இருக்கு. அது அந்த அம்மா என்ன மனசுல நினைக்குது எங்களால புரிஞ்சுக்க முடியல. ஓகே, இப்போ டேட்டிங் ஆப்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு சார். இப்போ பம்பிள், டிண்டர் இந்த மாதிரி வெப்சைட்ஸா இருக்கட்டும், ஆப்ஸா இருக்கட்டும், நிறைய வந்திருக்கு. அதன் மூலமா பிரச்சனைகளும் நிறைய வர ஆரம்பிக்குது. ஸோ இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மேட்ரிமோனியல் வெப்சைட்ஸ்ல இருக்காது அப்படின்னு நீங்க எப்படிலாம் உறுதி செய்றீங்க? என்னென்ன வெரிஃபிகேஷன் வச்சிருக்கீங்க? ஒரு ஆள் வந்து அதுல ரிஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்றப்போ நீங்க என்னென்ன விஷயங்கள் பாப்பீங்க? நாங்க ஆதார் கார்டு இல்லாம ரிஜிஸ்டர் பண்ண மாட்டோம். ரெண்டாவது எங்களுடைய ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஜுடினஸ் இருக்கான்னு எங்க டீம் செக் பண்ணுவாங்க. மூணாவது அவங்க கொடுத்துருக்கிற போட்டோவும் அந்த ஏஜ் எல்லாம் மேட்ச் ஆதான் செக் பண்ணுவோம். எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நாங்க ரிஜிஸ்டர் பண்ணுவோம். இன்னும் வாய்ப்பு கிடைச்சா பிரைட்டியோ குருமையோ நாங்க நேர்ல எங்கால் பாக்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. எங்ககிட்ட நிறைய ஸ்டாஃப் இருக்காங்க, அந்த ஏரியா ரவுண்ட்ஸ் போவாங்க, அதே அப்படியே அவங்களை பாத்திர சொல்லுவோம். வெளிநாடுகள்ல இருந்து ரெஜிஸ்டர் பண்ணக்கூடியவங்க எல்லாம் நீங்க எப்படி வெரிஃபை? அவங்க எல்லாம் எங்களோட லைன்ல வராங்க, நம்ம ஆன்லைன்ல வந்து எங்களோட பேசுறாங்க. ஆன்லைன்ல பேசக்குள்ள ஓரளவுக்கு அவங்க ஃபேஸ், பேச்சு, செயல் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியுது. நாங்களே வந்து பிரைட் குரூப் ஒருவேளை 2 பேர் பிரிவுபட்டு யாரோ ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்தாங்களா எங்க கம்பெனிலே ஆன்லைன்ல கனெக்ட் பண்ணி பேச வைப்போம். அவங்க பர்மிஷனோட, பேரண்ட்ஸ் பர்மிஷனோட பேச வைப்போம். அதுக்கு பிறகுதான் அவங்க டைரக்டா பேச முடியும். எடுத்த உடனே நாங்க டைரக்டா பேச அலோவ் பண்றது இல்ல. சரி சார், பேரண்ட்ஸ் பெர்மிஷன் அப்படின்றது ஒண்ணு வைக்கிறீங்க. இப்போ நான் வந்து ஒரு 20,000 சம்பளம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆனா நான் வந்து என்னோட சம்பளம் வந்து 40,000 போடுறேன். இதெல்லாம் நீங்க எப்படி செக் பண்ணுவீங்க? சார் பேசக்குள்ள தெரிஞ்சிருது இல்லையா எந்த கம்பெனி என்ன எது, நம்ம மறுபடியும் ஒரு அலைன்ஸ் பேசக்குள்ள நல்லா தெரிஞ்சு போயிடுது. அதுல செக் பண்ணிடுவோம். ஒரு கம்பெனின்னா அந்த கம்பெனில ஏதாவது ஒரு விதத்துல எங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும், அதனால நாங்க செக் பண்ணி பார்த்துருவோம். சில ஆண்கள் வந்து பெண் வந்து அழகா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா சார்? அப்படி எதிர்பார்க்கிறவங்க வந்து அப்படி அந்த எதிர்பார்ப்பு வைக்கிறதுனாலே பெண்கள் வந்து சில டைம் வந்து தன்னுடைய சின்ன வயசு போட்டோவை வந்து போடுறதா இருக்கட்டும், சின்ன வயசு போட்டோவை கொடுத்துருக்கலாம். தனக்கு 25 வயசு இருக்கும், ஆனா 23 வயசு இருக்கிற போட்டோவை கொடுக்கலாம், ஆனா பாக்குறதுக்கு மாறி இருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்காங்க. என்னங்க நீங்க போட்டோ இப்படி போட்டிருந்தாங்க, இப்ப பாக்க இப்படி இருக்கிறாங்க, நீங்க அதெல்லாம் செக் பண்ண மாட்டீங்களான்னு உங்ககிட்ட யாரும் கேட்டதுண்டா? நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்ப எந்த சினிமா ப்ரொடக்ஷன் போனாலும் அது மேலோ ஃபீமேலோ ஃபர்ஸ்ட் ஸ்டில் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் அடுத்து ஷூட்டிங்கே கூட்டு போவாங்க. ஒரு ஸ்டில் எடுத்து அவங்க டிஸ்கஸ் பண்ணி இந்த கேரக்டர் உங்க பொருத்தமா இருக்காங்களான்னு பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. அவங்க அப்படி பண்ணக்குள்ள நாங்க வந்து எடுத்த உடனே அது ஒரு பேஸ் தான், முழுக்க அந்த போட்டோவை நாங்க நம்ப மாட்டோம். நாங்க தான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னோம்ல, நாங்க ஒரு முறை செக் பண்ணிடுவோம், கிராஸ் செக் பண்ணிடுவோம். ரெண்டாவது நேர்ல மீட் பண்ண வைப்போம். அதுக்கு உண்டான ஹெல்ப் நாங்க பண்ணுவோம். ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிக்குது, அவங்க சந்திக்கணுங்கிறாங்க, பேரண்ட்ஸோட மீட் பண்ணுங்கிறாங்க, எங்க இடத்துல நாங்க இடம் கொடுப்போம். அது அவங்களோட வில்லிங்க பொறுத்தது. டைரக்டா பேசாத பெரும்பாலும் திருமணமே நடக்கிறது இல்லை. ஹை டிமாண்ட் ப்ரொஃபைல்னா எது சார் சொல்லுவீங்க? இந்த காலகட்டத்தில் இந்த ப்ரொஃபைலா இவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும் அப்படின்ற மாதிரி இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இப்போ இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன், இப்போ யாரெல்லாம் என்னென்ன எதிர்பார்க்குறாங்களோ இது எல்லாமே பூர்த்தி செய்யற மாதிரியான ஒரு ப்ரொஃபைல் அப்படின்னா அது என்ன ப்ரொஃபைலா இருக்குது? பெரும்பாலும் 1990 கிட்ஸுக்கு மேலதான் எங்களுக்கு நீங்க கேட்ட கேள்வியில வந்து கொஞ்சம் சிரமம் இருக்கு. என்ன காரணம்னா அதுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்சுட்டு ஐடி ஃபீல்ட் எல்லாம் நிறைய வந்துட்டாங்க. ஆல் ஓவர் வேர்ல்டு ஆந்திரா அண்ட் தமிழ்நாடு தான் ஐடி ஃபீல்டு அதிகம். ரெண்டாவது நல்ல அறிவோட இருக்காங்க, அது நமக்கு ரொம்ப பெருமையான சமாச்சாரம். இந்த அறிவுலாம் அதிகமா ஆன உடனே பையனுக்கோ பொண்ணுக்கோ 2 சைடுமே இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த எதிர்பார்ப்புகள்னால திருமணம் தள்ளி போயிடுது. இல்ல இப்போ எந்த ப்ரொஃபைல் வந்து இந்த ப்ரொஃபைல் வந்து எதிர்பார்க்கறாங்கன்னு நீங்க எதை சொல்வீங்க சார்? இப்போ உதாரணமா இப்போ ஒரு மாசம் முன்ன கம்பெனில நடந்தது, பையனுக்கும் பொண்ணுக்கும் நாங்க எங்க இடத்துல மீட் பண்ணி பேச வச்சோம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நான் வந்து எங்க வெளியில ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்து மாப்பிள்ளை கிட்ட பேசணும், அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்கி அந்த பொண்ணு 2-3 முறை பேசுனாங்க. எங்க கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு அந்த பையனை பிடிக்கல வேண்டான்னு சொல்லிட்டாங்க. என்ன ரீசன் கேட்டா எனக்கு பிடிக்கல சார் வேற பாருங்கன்ட்டாங்க. இதுக்கு மேல எங்களால தெரிஞ்சுக்க முடியல. இப்போ நீங்க எவ்வளவு எக்ஸ்டென்ட் வரைக்கும் பண்ணுவீங்க சார்? சில யாராச்சும் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து டிமாண்ட் பண்றது உண்டா? அதாவது 1 மாசத்துல எனக்கு வந்து பொண்ணு பார்த்து கொடுத்துருங்க, இல்ல 1 வாரத்துல வந்து என் பையனுக்கு வந்து அடுத்து எமர்ஜென்சி இருக்கு, அதனால சீக்கிரமா ஃபாரின் போற மாதிரி இருக்கு, எனக்கு வந்து 10 நாளைக்குள்ள ஏதாவது பொண்ணு கிடைக்குமா, என்னுடைய டிமாண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண ப்ரெஷர் ஏதாவது போடுறதாங்களா? அது மாதிரி நிறைய வரும். 1 மாசத்துல என் பையனுக்கு குருகுலம் முடியுது, 1 மாசத்துல வெளிநாட்டுக்கு போகணும், பொண்ணு போகணும், நீங்க உடனே பார்த்து கொடுக்கணும், உடனே பண்ண முடியுமான்னு கண்டிஷன் கேட்பாங்க. சார் இது முழுக்க
தெய்வத்தினுடைய அருகணம் இருந்தா தான் நடக்கும். முயற்சி நாங்க எடுக்கிறோம், நாங்க பண்றோன்றதெல்லாம் அக்செப்டேஷனே கொடுக்க மாட்டோம். ஏன்னா எப்படி சொல்ல முடியும், அவர் மாப்பிள்ளை என்ன நினைக்கிறாரு, இல்ல பொண்ணு வீடுன்னு அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் சைமல்டேனியஸ் ஒர்க் அவுட் ஆகணும். ஒர்க் அவுட் ஆனாதான் திருமணம் பண்ண முடியும். மொத்தமா வந்து ஒரு மாசத்துக்குள்ள எனக்கு பண்ணி கொடுன்னு அவர் எப்படிதான் காம்ப்ரமைஸ் ஆகணும் இல்லையா? அதனால அதை வந்து நான் அந்த கண்டிஷனுக்கு வந்து நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம், முயற்சி பண்ணுவோம். எவ்வளவோ கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்க, எவ்வளவோ பிரைட்ஸ் குரூம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. யாராவது ஒரு ப்ரொஃபைல பார்த்து உங்களை நான் அக்செப்டே பண்ண மாட்டேங்க, என்னால இதெல்லாம் பண்ணவே முடியாது, நான் வந்து இதை உங்களை ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு நீங்களே ரிஜெக்ட் பண்ணது உண்டா? வரக்கூடிய அது மாதிரி நிறைய இருக்கு. ஒன்னு உதாரணம் சொல்றேன். எனக்கு நெருக்கமானவர் அவர் என்ன சொல்றாருன்னா, என் பொண்ணு டாக்டருக்கு படிச்சிருக்கு, நான் நேர்ல வீட்டுக்கே போயிருந்தேன், பொண்ணு அழகா இருக்கு சார், ஐஸ்கிரீம் கரையறதுக்குள்ள நான் மருமக வீட்டுக்கு போகணும், அந்த மாதிரி எனக்கு மாப்பிள்ளை பார்த்து கொடு சார் கண்டிஷன் கேட்டார். இப்ப இது வந்து 3 வருஷமா நடக்குது. இது வரைக்கும் அந்த பொண்ணுக்கு நான் திருமணம் பண்ண முடியல. அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன், சார் இந்த கண்டிஷன் என்னால முடியாதுன்னு. இந்த மாதிரி தேவையில்லாத அவர் இப்படியே சொன்னார், ஐஸ்கிரீம் கரையறதுக்குள்ளார எனக்கு மணமகன் வேணும்னு கேட்டார். இது எங்க போறது? இல்ல இது பேரண்ட்ஸ் இந்த மாதிரி வைக்கிறாங்களா இல்ல கேர்ள்ஸ்? பேரண்ட்ஸ் தான் கிட்ட பேசலாம். இப்போ இந்த ஏதாவது பொண்ணுங்களே வந்து ஒரு வைக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோ இல்ல பசங்க வைக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்ல இப்படி எல்லாம் வச்சீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பா கல்யாணம் ஆகும்? அதுவும் நான் சந்திச்சிருக்கேன். ஒரு பொண்ணுக்கு வந்து இப்போ 35 வயசு, டாக்டருக்கு முடிச்சிருக்கு. அந்த பொண்ணு வந்து டாக்டர்ல பிஜி எல்லாம் முடிச்சிருக்கு, நிறைய படிச்சிருக்கு. என்ன அளவுக்கு படிச்ச பையனா இருக்கணும், என்ன விட 1 வயசு 2 வயசு கூட இருக்கணும்னு சொல்லி இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட 5 வருஷமா இருக்கு, எதுவுமே அமையல. எப்படி அந்த பொண்ணுக்கு நிறைய இன்ஜினியர் மாப்பிள்ளை எல்லாம் வந்துச்சு, மத்த மாப்பிள்ளைகளும் வந்துச்சு, அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. கேஸ்ட் நோபார் எல்லாம் போடுறாங்க இல்லையா சார்? அதே மாதிரி இப்போ வந்து வயசுலாம் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற அளவுக்கு இப்போ மாற்றங்கள் எல்லாம் மாறி இருக்கு. எனக்கு என்னோட சின்ன வயசா இருந்தாலும் பரவாயில்லன்னு பொண்ணுங்களும் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி பசங்களும் வந்து என்னோட பெரிய வயசு பொண்ணா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, முன்னாடியெல்லாம் ஒரே வயசா இருக்கணும், இல்ல அதை விட சின்ன வயசா தான் இருக்கணும் எதிர்பார்ப்பாங்க பசங்களும். இப்படி இந்த மாற்றங்கள் எல்லாம் மாறி இருக்கா? அதெல்லாம் எந்த அளவுக்கு நடக்குது? அந்த மாதிரி பழைய காலத்திலே நடந்திருக்கு, ஏன்னா புதுசா கேக்குறீங்க? ஏன் அந்த காலத்திலே உங்களுக்கு 2 வயசு மாப்பிள்ளை சின்ன ஆளா இருப்பார், பொண்ணு பெருசா இருக்கும். இப்போ உதாரணமா ரேட் அதிகரிச்சிருக்கு பாக்குறீங்களா? எனக்கு என்னமோ தோணல. இதெல்லாம் வந்து தொன்று தொட்டு இருக்கு, மனசுக்கு பிடிச்சா முடிஞ்சது. இப்ப என்னுடைய உறவினர் தாத்தா பாட்டி இருக்காங்க, அவர் வந்து 1.5 வயசு பெரியவர், தாத்தா வயசு கம்மியா, அவர் தான் சொல்லுவாரு. இந்த மாதிரி பழைய காலத்திலே நடந்திருக்கு, ஒண்ணு இப்ப கிடையாது. மனசுக்கு பிடிக்குது, பிசிக்கலா 2 பேருக்கு ஒத்து போகுது, இல்ல ஒருவேளை 2 பேர் சம்பளம் நல்லா வாங்கலாம், அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை நல்லா வளர்த்துறதுக்கு இவங்க நம்ம செலக்ட் பண்ணலாம்னு சொல்லி வயசு வித்தியாசமாக பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து இந்த காலத்துல ஒரு பெருசு, இந்த காலம் இல்ல, எப்பயுமே கிடையாது. அதே மாதிரி இப்போ ரெட் பிளாக், இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இந்த மாதிரியான பசங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் எல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பா ஈஸியா திருமணம் பண்ணிடலாம், திருமணம் நடந்துரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறதா இருக்கட்டும். அதே மாதிரி இந்த ப்ரொஃபைலுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி அப்படி நீங்க உங்களுக்கு தெரிஞ்சே நீங்க அக்செப்ட் பண்ண மாதிரியான ப்ரொஃபைல்னா எப்படி இருக்கும்? இது முழுக்க தெய்வத்தின் செயல்னு முன்னே சொன்னேன். இல்ல இப்ப இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸ் மீட் பண்றது சார். சில பேருக்குலாம் வந்து இந்த ப்ரொஃபைலுக்கு கஷ்டம் அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க இல்லையா? இப்போ ஏன்னா எதிர்பார்ப்புகள் அதிகரிச்சிருக்குன்னு சொல்றீங்க, அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாத ப்ரொஃபைல்னா அது எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு அவங்க மனசை பொறுத்து தானே, அந்த மாதிரி சொல்றதுக்கு இல்ல. சில நேரத்துல அவங்க எதிர்பார்க்கறத விட அதிகமாவே கிடைச்சிருது. அதான் நான் வந்து தெய்வத்தினுடைய செயல், எப்படி வேணாலும் நடக்கணும் உங்களுக்கு சொன்னேன். சில பேர் எல்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணக்குள்ள ஒரு மாதிரி வேகமா ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, அப்புறம் பரவாயில்லன்னு விட்டு கொடுத்து மனசை மாதிரி கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இப்போ சில பேர் வந்து விடோஸ்லாம் இருப்பாங்க இல்லையா சார், டிவோர்ஸ் ஆனவங்களா இருக்கட்டும் இல்ல விடோஸ், இந்த மாதிரியானவங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது அவங்களுடைய திருமணம் வந்து டிலே ஆகுதா இல்ல அவசரப்படுறாங்களா, சீக்கிரமா ஏதாவது பண்ணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து பிரஷர் வருதா, இல்ல அது அந்த மாதிரியான கேசஸ் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அந்த கிளைண்ட்ஸ்க்கு உண்டான 100% விடோவை பொறுத்த வரைக்கும் யார் மறுபடியும் செகண்ட் மேரேஜ் பண்றாங்களோ மனவிட்டு ஒரு 3 மாசமாவது பேச வச்சுதான் திருமணம் பண்ண சொல்லுவோம். அவங்களே அக்செப்ட் பண்ணா கூட நாங்க அதெல்லாம் வந்து பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியாத பழைய வாழ்க்கை தோத்துருச்சு, இப்ப வர்ற வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி நாங்க இன்சிஸ்ட் பண்ணுவோம். பேரண்ட்ஸ் அவசரப்பட்டாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம். இப்ப கூட ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு டாக்டர் பொண்ணு குழந்தையோட வந்துச்சு, அது ஒரு பொண்ணு ஒரு பையனை ஓகே பண்ணுச்சு, நாங்க ஒத்துக்கல. 3 months நீங்க பேசுங்க, அதுக்கப்புறமா பண்ணலாம்னு சொன்னா அது 2 பேர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, பேசிட்டு இருக்காங்க. இப்போ விடோஸ் வந்து இப்போ பெண்களும் சரி ஆண்களும் சரி திருமணம் ஆகி இருந்தது அப்படின்னா அவங்கள வந்து பெரும்பாலும் அக்செப்ட் பண்ணக்கூடியது அதே மாதிரி அவங்கள மாதிரியே இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸா இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணக்கூடியவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா சார்? ஃபர்ஸ்ட் மேரேஜ் சிலது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. உதாரணமா வந்து ஒரு பொண்ணு ஒரு 30 வயசுல விடோ ஆயிடுது, ஒருத்தர் ஜாதகமே அமையல 36 வயசு 37 வயசு பையனுக்கு ஆயிடுது, 2 பேருக்கும் மனசு பிடிச்சு போகுது. அது மாதிரி எங்க உறவுகளே நடந்திருக்கு. இப்ப வரக்கூடிய ஃபியூச்சர் ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லவ் மேரேஜ் அதிகமா இருக்கா, அரேஞ்ச் மேரேஜ் அதிகமா இருக்கா, இல்ல இந்த மாதிரி டெக்னிக்கலா வந்து ப்ரிஃபர் பண்றது அதிகரிக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டெக்னிக்கலா அதிகரிக்கும் நான் நம்புறேன். எப்படி சொல்றீங்க? எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்குது இல்ல. லவ் மேரேஜ்ங்கிறது விட்டுருங்க, அது ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்கு பிடிக்குது,
பண்றாங்க. அது இன்னைக்கு நேரத்தா லவ் மேரேஜ் இருக்கு. தொண்டு தொட்டு நம்ம என்னைக்கு மனித வாழ்க்கை ஆரம்பிச்சதோ அன்னைக்கு படிப்படியா லவ் மேரேஜ் வந்துட்டு இருக்கு. லவ் மேரேஜ் ஒன்றும் இன்னைக்கு மட்டும் இல்ல, பழைய காலத்துல இருந்து இருந்துகிட்டு இருக்கு. இந்த அரேஞ்ச் மேரேஜ்ங்கிறது ஜென்ரல், பேரண்ட்ஸ் பார்த்து பண்றதுங்கிறது ஜென்ரல். பட் இப்பெல்லாம் படிப்புலாம் அதிகமாயிருச்சு, பொருளாதாரம்லாம் அதிகமானதுனால பெரும்பாலும் பிரைட்டியோ குருமையோ பேரண்ட்ஸ் திணிக்க முடியாது. பேரண்ட்ஸ் ஒரு ஸ்டைல்ல பார்த்தாலும் இவங்களுக்கு மனசுக்கு பிடிக்கணும், அது மனசுக்கு பிடிக்காம திருமணம் பண்ண முடியாது. இப்போ ஒருத்தர் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பேரண்ட்ஸ் வந்து எங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வேணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டிமாண்ட் வைக்கும் போது நீங்க அந்த மாதிரியான ப்ரொஃபைல்ஸ் மட்டும் தான் காட்டுவீங்களா இல்ல ரேண்டமா எல்லா ப்ரொஃபைல்ஸுமே வருமா? ஃபர்ஸ்ட் அவங்க வைக்கிற டிமாண்ட் நம்மளால பார்க்க முடியுமான்னு முன்ன செக் பண்ணுவோம். நான் தான் சொன்னேன், ஐஸ்கிரீம் கரையறதுக்குள்ள மாப்பிள்ளை வேணும்னு கேட்கிறாரு. அதாவது ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினா அந்த மாப்பிள்ளை வீட்டுக்குள்ள போய் சேர்றதுக்குள்ள கரையாம இருக்கணும், அதெல்லாம் நம்ம எப்படி எங்களால முடியும்? அதெல்லாம் ஓப்பனா சொல்லிடுவோம். சார் இதை இந்த கண்டிஷன் எல்லாம் முடியாதுன்னு ஓப்பனா சொல்லிடுவோம். சிலது வந்து நம்ம தேடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது சார் முயற்சி எடுக்கிறோம். இதே கண்டிஷன்ல நிக்காதீங்க நான் கன்வின்ஸ் பண்ணுவோம். உங்களுக்கு கிட்ட வந்து திருமணமாகி உங்கள் மூலமாக திருமணமானவர்கள் டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களை வந்து கேட்கறது உண்டா இல்ல அதுக்கப்புறம் வந்து நாடி இருக்கவங்க எல்லாம்? இது வரைக்கும் எங்க கிட்ட திருமணம் ஆகி யாருமே இது வரைக்கும் அந்த மாதிரி டிவோர்ஸ் வந்து வரல, எங்களை யாரும் கேட்கல. ஓகே, வேற என்ன பிரச்சனைகள் எல்லாம் இதுல வரும் சார் இந்த மேட்ரிமோனியல் சைட்ஸ் மூலம்? ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா இல்ல எந்த விதமான இதுவும் இல்லாம ஹர்டல்ஸே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு இதா இது இருக்கா? அது வர்றதுக்கு உண்டான வாய்ப்பே நாங்க விடுறது இல்லையே. நாங்க தான் முன்ன நேர்ல சந்திக்க வச்சிடறோம், இடமும் நாங்களே கொடுத்துட்றோம், ஒருத்தர் மன விட்டு பேசிதான் பண்றோம். திருமணத்துக்கு பிறகு பல காரணங்கள் இருக்கு. அவங்க மாமியார் மருமகுள்ள பிரச்சனை வரலாம், இல்ல அப்பா மகனுக்குள்ள பிரச்சனை வரலாம். ஏன் மாமியார் மரும மட்டும் தான் வருது, அப்பா மகன் சண்டை போட்டுக்கிறது இல்லையா? அதுக்கப்புறம் அவங்க தனி கொடுத்துட போகலாம், இல்ல முன்னாடியே தனி கொடுத்துட்டு இருந்துட்டு ஹெல்ப் இல்ல அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கூட்டது கூட வச்சுக்கலாம். இப்ப வெளிநாட்டுல நிறைய பேர் போய் வேலை செய்யறாங்க, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மாமனாரோ அல்லது பேரண்ட்ஸ் அப்பா அம்மாவோ யாரையாவது மாறி மாறி கூட்டு போய் வச்சுக்கிறாங்க. ஏன்னா குழந்தை இருக்கும், விட்டுட்டு வேலைக்கு போகணும், அந்த மாதிரி இருக்கிறதுல பிரச்சனையே வர்றதில்லை. சரி, இப்போ நிறைய லவ் மேரேஜஸ் எல்லாம் நடக்குது. ஆனா லவ் மேரேஜஸ்ல ரொம்பவே ஏர்லியா ரொம்ப சின்ன வயசுலயே வந்து திருமணங்கள் எல்லாம் வந்து பண்றது உண்டு. ஆனா இப்போ லவ் மேரேஜ் வந்து யாரும் அகேன்ஸ்டா இருக்க போறது இல்லை. ஆனா சின்ன வயசுலயே திருமணம் பண்றதுனால எந்த மாதிரியான சிரமங்களை வந்து அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கு சார்? ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரும் லைஃப்ல சம்பாரிச்சதுக்கு அப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனை குறைக்கலாம். சம்பாதிக்கவே ஆரம்பிக்கல, அப்ப கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டி ஆயிட்டா அவங்க எப்படி வளர்த்த முடியும்? பேரண்ட்ஸோட அரவணைப்பு இல்லாத வளர்த்த முடியாது. லவ் மேரேஜ் பெரும்பாலும் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணலன்னா அவங்க சிறப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்னேன், அமெரிக்காவில் வேலை செய்யறாங்க, மாமனார் மாமியாவோ அல்லது பேரண்ட்ஸையோ மாத்தி மாத்தி கூட்டிட்டு போய் வச்சிருக்காங்க. எதுக்கோசரம்? அவங்க 2 பேரும் வேலைக்கு போவாங்க, குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஆள் வேணும். அதே பிரச்சனை தான் இந்த லவ் மேரேஜ் இருக்குது. இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுத்து போனோம்னா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணக்குள்ளதான். அது மட்டும் இல்லாம நீங்க லவ் மேரேஜ்ல நீங்க தனிப்பட்ட முறையில் உங்க 2 மனசு மட்டும்தான் ஒன்னாகுது. குடும்பம் எப்படி இருக்கு, சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியாது. பேரண்ட்ஸ் அப்படி கிடையாது. அந்த குடும்பம் எப்படி, அவங்களுடைய பழக்க வழக்கம் எப்படி, நம்ம குடும்பத்துக்கு அதுக்கு ஒத்து வருமா, இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க. அதுல குறைகள் இருந்தா நீங்களே விரும்பினா கூட பிரைட் கிட்டயோ குரூம் கிட்டயோ எடுத்து சொல்லுவாங்க, இந்த குறை அந்த குடும்பத்தில் இருக்குப்பா, அந்த பொண்ணு வேண்டாம், இல்ல அந்த பையன் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு கிடைக்குது. நீங்க லவ் மேரேஜ் தனிப்பட்ட முறையில் சிறு வயசுல பண்ணிட்டா இதெல்லாம் எப்படி நீங்க தெரிஞ்சுக்கீங்க? நீங்களே வந்து ஒரு 27 வயசுல ஒரு பெண்ணோ பையனோ ஒரு செலக்ட் பண்றாங்கன்னா அந்த செலக்ட் பண்ணதுக்கு பிறகு ஏதோ 2 குடும்பத்துல ஒரு குடும்பம் குறைகள் இருந்தா பேரண்ட்ஸ் வந்து அந்த பொண்ணையே பிடிக்குதுன்னு சொன்னா கூட இல்லப்பா அந்த குடும்பத்துல இந்த குறை இருக்குன்னு சொல்லக்குள்ள சரி நம்ம வேற ஏதாவது பார்க்கலான்னு நம்ம மனசை மாத்திட்டு போக முடியும். அதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் லவ் மேரேஜ்ல சிறு வயசுல பண்ணக்குள்ள கிடைக்காது. அப்புறம் எப்படி வாழ்க்கை சிறப்பா இருக்க முடியும்? ஓகே சார், இப்போ நீங்க மேட்ரிமோனியல் வெப்சைட்ல நிறைய ப்ரொஃபைல்ஸ் பார்ப்பீங்க. சில பேர்லாம் வந்து இப்போ ஒரு பாப்புலரா வந்து சொல்றது கூட உண்டு, எல்லாரும் சூர்யா மாதிரியே பொண்ணு கேட்டா நாங்க பையன் கேட்டா நாங்க எப்படிதான் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த ப்ரொஃபைலே எல்லாரும் கேட்டா நாங்க எங்க தான் போறது, ஒரே ப்ரொஃபைல இத்தனை பொண்ணுங்க வந்து கேக்குறீங்க, இல்ல ஒரே ப்ரொஃபைல இத்தனை ஆண்கள் வந்து கேக்குறீங்களே அப்படின்ற மாதிரி ப்ரொஃபைல்னா எது சார்? இருக்குங்க. அது வந்து இவங்களே கேட்டாலும் ஒத்துக்கணும் இல்லையா? பிரைட்டோ குருமோ 2 சைடும் மனசு ஒத்துக்காத நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. காட்டதான் முடியும், சொல்லத்தான் முடியும். சிலது வந்து நாங்க கன்வின்ஸ் பண்ணுவோம். உதாரணமா ஒரு பொண்ணு வந்து எனக்கு தெரிஞ்சு 33 வயசு ஆகி போச்சு. அந்த பொண்ணு 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்க ஐஐடியில இருக்கு. அந்த பொண்ணுக்கு வந்து என்ன மாதிரி ஐஐடியிலே இருக்கணும், 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற பையன் தான் வேணும்னு சொல்லிச்சு. இல்ல நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஆனா அவர் பிஜி படிச்சிருக்காரு, அவருக்கு கரெக்டா 35 வயசு, ஜாதகமும் எல்லாம் பொறுத்து இருந்தது. 2 வீட்லயும் பேரண்ட்ஸும் ஒத்துக்கிட்டாங்க. நாங்க அந்த பொண்ணு கிட்ட விளக்க சொல்லி அம்மா நீ 2 லட்சம் தான் சம்பளம் வாங்குற, அவர் பிசினஸ் பண்ணி மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு, மனசு ஒத்து போகும், நீங்க வேலைக்கு போறதே அவர் தடுக்கல, ஏன் நீ திருமணம் பண்ணா என்ன மத்த பொண்ணு நாங்க அந்த பொண்ணு கிட்ட பேசணும், ஒத்துக்கிட்டாங்க, கல்யாணம் பண்ணாங்க, நல்லா இருக்காங்க. இந்த மாதிரி டிமாண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறது உண்டு, நாங்க எடுத்து சொல்லுவோம். மனுஷனுக்கு ஆசை இருக்கிறது சகஜம் தான். அம்மா நம்ம வாழ்க்கையில இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்,
மணமகனோ மணமகளோ 2 பேர் கற்பனை கனவுகள் அதிகம் இருக்கும். அது வந்து அமையறதுங்கிறது முழுக்க முழுக்க இறைவனுடைய அனுகிரகம் வேணும். அது இருந்தாதான் அமையும். முடிஞ்ச வரைக்கும், முடியலன்னா நல்லது இருக்கும், அதை வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணி லைஃப் ஓட்டுற மாதிரி இருக்கும், நாங்க எடுத்து சொல்லுவோம். இப்போ ரிஜெக்ஷன்ன்றது அவங்க சம்பளத்தை வச்சோ இல்ல அவங்க ஃபேமிலி வச்சோ ரிஜெக்ட் பண்றதுன்றது ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கும். வெறுமனே வந்து அப்பியரன்ஸ் வச்சு ரிஜெக்ட் பண்றதெல்லாம் இப்ப மாறி இருக்கா இல்ல எப்படி சார்? அவர் குண்டா இருக்காரு, இல்ல அவர் வந்து வயசானவரா இருக்கிறாரு, அப்படி எல்லாம்? அம்மா, நீங்க எல்லாம் பொண்ணுங்களும் படிச்சுட்டாங்க, நல்லா ஏர்ன் பண்றாங்க, அவங்க மனசுல ஒரு கற்பனை இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாம பார்த்தாகணும். இன்னொன்னு, அந்த வயசுக்கு இனிமேல் பிறந்து வரப்போறது இல்லை. ஏதோ ஒரு பிறந்து இருக்கிற ஒரு பையனை தான் நம்ம திருமணம் பண்ண போறோம். ஒரு சின்ன சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணாதான் முடியும், வேற வழி இல்ல. காம்ப்ரமைஸ் பண்ண ரெடியா இருக்காங்களா இப்போ? இப்ப பண்றாங்க, கொஞ்ச நாள் ஆயிட்டா அப்புறம் விட்டு கொடுத்து போயிடுறாங்க. அதை நாங்க எடுத்து சொல்லுவோம். அம்மா, இது சின்ன சமாச்சாரம், ஒரு வெயிட் குறைக்கணுமா, வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம், அவங்களே பேச வைப்போம், ஒருத்தர் பேச வைப்போம். இல்ல ஒரு கலர் கம்மியா இருக்குது, அதெல்லாம் என்னமா சின்ன மேட்டர், இதுல ஏன் பெருசு பண்றீங்க அப்படின்னு பொண்ணுகிட்டையும் சொல்லுவோம், இல்ல பையன்கிட்டையும் சொல்லுவோம். எடுத்து சொல்லி ஒரு எல்லாமே ஒத்து வருது, சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதுன்னா சால்வ் பண்ணிடுவோம். இப்போலாம் வந்து பசங்க வந்து இல்ல சார் பொண்ணு வேலைக்கு போகலனாலும் பரவாயில்ல, இல்ல பொண்ணு கம்மியா சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, அவங்க இஷ்டத்துக்கு இருக்கட்டும், அப்படியெல்லாம் வந்து இந்த கேக்குறாங்களா, இல்ல வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறது உண்டா? ஒரு சில பசங்க தான் வந்து வேலைக்கு போகணும். ஏன்னா என்கிட்ட ஒன்றும் பொருளாதாரம் இல்லைங்க, சொந்த வீடு கூட இல்லை, நான் மாசம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன், அட்லீஸ்ட் வரக்கூடிய மனம் ஒரு 50,000 சம்பளம் இருந்தா போதும், ஒரு பைசா டவுரி வேணாம், நானே செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வர்ற பசங்க நிறைய இருக்காங்க. அது ஒரு பெருமையான சமாச்சாரம். வரதட்சணை கேட்கறது இல்ல, எதையும் கேட்கறது இல்ல. நான் படிச்சிருக்கேன், எனக்கு வந்து அப்பா இல்ல, அம்மா மட்டும் தான் இருக்காங்க, அவங்க வீட்டு வேலை செஞ்சு என்னை படிக்க வச்சிருக்காங்க, 1 லட்ச ரூபா நான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், வர்றது ஒரு 50,000 சம்பளம் வாங்கினா எதிர்காலத்துல நாங்க ஒரு லோனை போட்டு வீடு வாங்குவோம், அடுத்தது எங்களுக்கு வரக்கூடிய சந்ததியை நாங்க நல்லா படிக்க வச்சு வளர்த்துவோம் அப்படின்னு ஒரு பையன் நினைக்கிறது தப்பும் இல்லை, அது மாதிரி நடக்குது. எந்த ஜெண்டருக்கு சார், இப்போ ஆண்களுக்கோ பெண்களுக்கோ ப்ரொஃபைல் வந்து ரொம்ப நாளா இருக்கிறது இல்ல கல்யாணம் ஆகாம தள்ளி தள்ளி போகக்கூடியது ஆண்கள் அதிகமா இருக்கா பெண்களுக்கு? 2 சைடு இருக்கு. ஓகே, இப்பெல்லாம் 30 வயசு கிடக்கிறது எதிர்பார்ப்பு வரை 2 சைடு இருக்கு. கொஞ்சம் மனசு ஒத்து போனா நல்லா இருக்கும். ஓகே சரி, சில பேர்லாம் வந்து மெடிக்கல் இதெல்லாம் வந்து செக் பண்ணணும்னு சொல்லி கேட்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் ஆதரிக்கிறாங்களா இல்ல அப்படியெல்லாம் வந்து பாக்க? சில பேர் 2 பேருமே மெடிக்கல் செக் பண்ணி ரிப்போர்ட்டை கொடுத்துறாங்க. சில பேர் என் மேல சந்தேகமா இந்த வரானே வேண்டாம்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அவங்க மேல ஏதோ ஒரு சில பேர் அது வந்து நாகரீகமா இல்ல, எந்தாங்க என் பையன் மெடிக்கல் ரிப்போர்ட், இதாங்க என் பொண்ணு மெடிக்கல் சொல்றவங்களும் இருக்காங்க. அதை கேட்டாவே தவறுன்னு நினைக்கிறவங்களையும் நாங்க சந்திக்கிறோம். ஓகே சார், இப்போ நீங்க வெரிஃபிகேஷனுக்கு இது கேட்கற மாதிரி, இப்போ ஜாதக பொருத்தம்லாம் பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து கேட்கற மாதிரி இதையும் வந்து கேட்கறாங்களா இல்ல அப்படியெல்லாம் கேட்கறது இல்லையா சார்? அது வந்து ஒரு சிலர் எல்லாமே பொருத்தம் வந்துருச்சுன்னா, சார் எங்க பொண்ணுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுக்குறோம், அவங்க பையன் வீட்லயும் கேட்டு சொன்னா பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. அந்த சூழ்நிலையை பொறுத்து அவங்க வருத்தப்படாத இருக்கிற சூழ்நிலையில பேசி, அதுக்குதான் நாங்க நடுவில் இருக்கோம், பேசி இந்த மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். கேட்கக்கூடிய விதம்னு ஒண்ணு இருக்கு. கண்டிஷன் போறக்குள்ளதான் எல்லா இடத்துலயும் சிக்கலாகுது. ஒரு லிபரலா போகக்குள்ள எல்லாம் சரியா இருக்கு. சரி, இப்பெல்லாம் வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா, நீங்க ஒருத்தங்க வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட வெரிஃபிகேஷனுக்காக ஆதார் வாங்காம நாங்க பண்றது இல்ல, அவங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் இப்போ சேலரினாலும் நாங்க அதெல்லாம் செக் பண்றோம், கிராஸ் வெரிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்லயும் சரி, எப்பவுமே வந்து நான் எப்படி இருக்கேன்றது எனக்கு தான் தெரியுமே தவிர பெற்றவங்களுக்கு கூட தன்னுடைய பொண்ணு என்ன பண்றாங்க, தன்னுடைய பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது முழு விவரமா தெரியறது இல்ல. ஸோ இப்போ மேரேஜுக்கு முன்னாடி அவங்களுக்கு நிறைய ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கலாம், இல்லை அந்த பையன் வந்து நிறைய பெண்களோட பழகிட்டு இருக்கலாம், இல்லை அந்த பொண்ணுக்கும் நிறைய பாஸ்ட் இருந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து மேரேஜ்க்கு அப்புறமா உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனையா வந்திருக்கா? அப்படி பிரச்சனையா வந்துச்சுன்னா நீங்க அதை எப்படி டேக்கிள் பண்ணுவீங்க? நீங்க என்னதான் வெரிஃபை பண்ணி நீங்க லீகலா இருக்கக்கூடிய அக்ரிமெண்டா இருக்கக்கூடியதை நீங்க வந்து டாக்குமெண்ட்ஸா இருக்கக்கூடியதை நீங்க வெரிஃபை பண்ணலாம், பர்சனலா நீங்க எப்படி வெரிஃபை பண்ண முடியும்? அப்படி வரதை எப்படி டேக்கிள் பண்ணுவீங்க? கண்டிப்பா அந்தந்த பேரண்ட்ஸ் தான் முடிவெடுத்து பண்ணணும். இப்போ உதாரணமா பிரைட்டோ குருமோ உங்களை வந்து நேரடியா நாங்க சந்திக்க வைக்கிறோம், எங்ககிட்ட இருக்கிற பர்டிகுலர்ஸும் நாங்க கொடுக்குறோம். நீங்க பொண்ணை கொடுக்கறதோ இல்ல பொண்ணை எடுக்கிறதோ நீங்க தான் அதை டீட்டெயில் விசாரிக்கணும். அதான் இப்ப நிறைய பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி எல்லாம் வந்திருக்கு, அவங்க தான் பார்த்துக்க முடியும். நாங்க அதை அதுக்கு மேல செக் பண்ண முடியாது, வாய்ப்புகள் கிடையாது. ஏதோ வர்றாங்க, அவருடைய பயோடேட்டா கொடுக்குறாங்க, எங்ககிட்ட இருக்கிறத வச்சு அவங்க தப்ப எங்க இருக்காங்க, எப்படி குடியிருக்காங்க, எந்த மாதிரி பண்றாங்க, நடந்துக்க ஓரளவுக்கு தான் எங்களால தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது மீட் பண்ண வைக்கிறோம். மீட் பண்ணக்குள்ள ஒருத்தர் மன விட்டு பேசுறாங்க. இதையும் மீறி காலையில பிடிக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தாரு, டெய்லி வேலைக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணிட்டு இருப்பாரு, இதெல்லாம் வந்து எங்களால சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ சில பேர் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல வந்துட்டு ரொம்ப உங்களுக்கே வந்து இப்படியெல்லாம் கேட்கறாங்களே அப்படின்னு நீங்களே ஆச்சரியமா பார்த்தது உண்டா? இல்ல ஒரு
விளையாட்டா கேட்கறதெல்லாம் இருக்கும் இல்லையா சார்? இந்த விளையாட்டா கேட்கறதுனா சின்ன புள்ளத்தனமா கேட்கறாங்களே, இப்படி எல்லாமா வந்து ஒரு மேரேஜ்ன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கே, அப்படிதானே பாக்குறாங்க இந்த சொசைட்டில. ஆனா குரூமோ இல்ல பிரைடோ வந்து கேட்கறது சின்ன சின்ன விஷயங்களை கூட பெருசா நினைச்சு கேட்கக்கூடியதுன்னா என்ன மாதிரியான இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க? ஆமா, நிறைய அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன உதாரணம், ஆ. குரூமோட மதர் ஒண்ணு கேக்குறாங்க, என் பையனுக்கு கர்லிங் ஹேர் உள்ள பொண்ணு தான் வேணும், வேற போட்டோவே அனுப்பாதீங்கன்னு கேக்குறாங்க. நாங்க சொல்லிட்டோம், இருக்கிறத கொடுக்குறோம், நீங்க தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். அதே போல பிரைட்ல ஒரு ஃபேமிலி, என் பொண்ணு ஃபாரின்ல படிச்சுட்டு வந்திருக்கு, நைட் வந்து கிளப்புக்கு போவோம், அதை அக்செப்ட் பண்ற மாதிரி மாப்பிள்ள சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. இதெல்லாம் நாங்க அனுபவிக்கிறோம், சந்திக்கிறோம். ஓகே. இதெல்லாம் நீங்க எப்படி சார் அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரியான இதெல்லாம் நீங்க பூர்த்தி செய்ய வேண்டியது இருக்குமா? இல்ல அதெல்லாம் பார்க்காம இல்ல எங்களால இதான் முடியும்னு நாங்க தான் முன்னே சொன்னோமே, கர்லிங் ஹேர் உள்ள போட்டோஸ் இருக்கும் இல்லையா, அவங்கள நேர்ல பார்க்க வச்சோம், மனசுக்கு பிடிச்சா திருமணம் பண்ணி அப்போ நீங்க அந்த நிர்பந்தத்துக்கும் போக வேண்டியது இருக்கு. அவங்க சொல்றாங்கன்னா நீங்க கர்லி ஹேர் எங்ககிட்ட இருந்தால், எங்ககிட்ட இருக்கிறத அதை காட்டிடுவோம். கண்டிஷனா இதுதான் வேணும்னு சொல்லி சொன்னாங்கன்னா எங்களால பண்ண முடியாது, இருக்கிறத காட்டிடுவோம். சார் இப்ப போட்டோல கர்லிங் ஹேர்ங்கிற மாதிரி தெரியலாம், இல்ல நேர்ல பார்க்கும்போது வேற மாதிரி முடி இருக்கலாம். அதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? உங்களுக்கு அதான் நேர்ல பார்க்க வைக்கக்குள்ளே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுது இல்ல, பிடிக்கலன்னு ஒதுங்கி போயிடுறாங்க. நம்ம மறைச்சாதான் மேடம் எல்லாம் பிரச்சனை, நம்ம தான் நேர்ல சந்திக்க வச்சிடறோம்ல, அதனால உங்களுக்கு 99% ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கிறாங்க. இந்த காலத்துல வந்து எப்படி ஆண்களும் சரி பெண்களும் சரி என்னென்ன எதிர்பார்ப்புகள் வைக்கிறாங்க, எப்படி மேட்ரிமோனியல் சைட்லாம் எப்படி இயங்குது, எவ்வளவு வெரிஃபிகேஷன்ஸ் பண்றீங்க, இந்த மாதிரி பல தகவல்களை எங்ககிட்ட கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நன்றிமா. ஓகே சார்.